இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு. ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 துருவங்கள். ஸோ ரெட்டத்தலை அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். 2 ஸ்ட்ராங் கேரக்டர். நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் இட் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணோம், அது வேற விஷயம். பட் எப்படி எனக்கு விக்டர்ல வந்து ஒரு டயலாக் வந்ததோ, டே விக்டர், இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணுவேன். ஸோ அது ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் இதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு, அது சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக அது ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம், பட் பசங்களுக்காக அப்படியே எடுத்துடுங்க சார். Never ever underestimate me. I'm a rare edition. திருக்கோண சார் திருப்பி ஐ திங்க் பேக்னு சொல்ல முடியாது, இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது. அண்ட் ப்ளஸ் ஆஸ் ஆல் செட், நான் ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டு கேட்டீங்க, தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர். ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது, பட் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லாக ஆக்குனது தனுஷ் பிரதர். இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங். அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ஐ திங்க் அவருக்கு பாடுறதை விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன். பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, சார் இது வந்து ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்கிட்ட நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான், சாம் நான் போய் ஆப்ளிகேஷனாக கேட்க மாட்டேன், நீங்கள் பண்ணுற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன்னு அவராக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் டு சாம். நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு இவ்வளோ இது. அந்த பேட்டியில் பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், கவலையப்படாதீங்க. அண்ட் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆர்ஆர்னு வாங்க, இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்களில் சாம் வந்து வில் கிக் ஆஸ் பண்ணுவார். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் டீம். எங்களோட கோ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எங்கள் காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் இங்கே இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான். ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக் மாறினேன், ஏன்னா பிகாஸ் 2 கேரக்டர் ப்ளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு 1 hour இந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும், திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட். ஸோ 2 மணி 2:30 மணி நைட்டு. ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன், நெல்சனை கூப்பிட்டு நெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சு முக்கியம். இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அண்ட் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.